ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ப்ரோட்டீன் ரிச் பர்ஃபி பண்ண போகிறேன். பாருங்கள், ஃப்ளாக்ஸி சீட்ஸ் சின்ன கப்பில் 3/4 கப் எடுத்துருக்குறேன். ஃப்ளாக்ஸி சீட்ஸ் அதை எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் போடணும். அதை போட்டு முடிச்சுட்டு தேங்காய், டெசிக்னேட்டட் கோகோனட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, துருவி வச்ச தேங்காய், அதை 3/4 கப்பு, எல்லாமே ஒரே அளவு 3/4 கப்பு. அதுக்கப்புறம் ஓட்ஸ் அதுவும் 3/4 கப்பு. அதுக்கப்புறமே பேரிச்சம்பழம், அதுவும் 3/4 கப்பு போட்டுட்டு பாதாம் பருப்பு, அதுவும் 3/4 கப்பு. எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸி ஜாரில் ஒட்டுக்கா போட்டு நல்லா மிக்சியில் ஒரு 2 சுற்று, கொஞ்சம் உப்பு கூட போடணும் தூக்கலாக இருக்கிறதுக்கு. ஏன்னா சர்க்கரை கிக்கரை எதுவும் இல்லை, நெய் எதுவும் இல்லை. இது டயட்டுக்கு பர்ஃபி. இது ஒரு சேனலில் பார்த்து தான் பண்ணுறேன். மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அது ஒரு கிண்ணத்தில் போட்டு டவ் மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா கூட்டி வரும். 2 தடவை மிக்சியில் இது பண்ணாவே அந்த பேரிச்சம்பழம் இருக்கிறது ஈரப்பதத்துக்கு அது நல்லா எல்லாம் சேர்ந்துடும். இதுக்கெல்லாம் பைண்டிங் ஏஜென்ட் எதுவுமே போட வேண்டியதில்லை. பாருங்கள் எப்படி ரவுண்டாக வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் தட்டத்தில் நெய் போட்டு தடவி விட்டுட்டு அதில் இந்த இதை 2 பாலாக எடுத்துக்கிட்டு ஒரு பாலை நல்லா போட்டு இது சப்பாத்தி இது பண்ணுறோம் இல்லையா, அதில் போட்டு நல்லா சமமாக அந்த பர்ஃபி எல்லாம் இது பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி பண்ணணும். போட்டுட்டு இப்படியே சாப்பிட்றதா, எல்லாம் பச்சையாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. இது இப்படியே சாப்பிட்றதில்ல. இதை ஏர் ஃப்ரையரில் வைக்கணும். ஹேர் ஃப்ரையர் இல்லைன்னா மைக்ரோ ஓவனில் வச்சுக்கலாம். பாருங்கள், இதை மைக்ரோ ஓவனில் வைக்கலாம். இது நான் ஏர் ஃப்ரையரில் தான் வச்சேன். நல்லா இது பண்ணிவிட்டு அதை அப்படியே பர்ஃபி மாதிரி ஸ்லைஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துடணும். எடுத்துட்டு ஏர் ஃப்ரையரில் வச்சு அதை அப்படியே ரவுண்டாக வச்சுட்டு, எதுக்கு எண்ணெய் எதுவும் நெய்யெல்லாம் தடவே இல்லை. நான் அந்த நெய் கீழே தடவுனதோடு சரி. அதை அப்படியே வச்சு 150 டிகிரியில் 10 மினிட்ஸ் செட் பண்ணி வச்சுட்டு நடுவில் ஒரு தடவை திருப்பி போட்டேன். பர்ஃபியை கொஞ்சம் இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி போட்டேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2வது இது செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அது செய்கிறப்ப தான் திடீர்னு தோணுச்சு, ஐயோ இந்த பம்கின் சீட்ஸு, வெள்ளரி விதையெல்லாம் எடுத்து வச்சோமே, அதெல்லாம் கூட இதில் அப்படியே மேலாக ஒட்டி வச்சுருக்கலான்னு. ஆனால் அது மேலாக ஒட்டுனது நான் அதில் கலந்துட்டு அப்படியே போட்டிருந்தோன்னா அது நின்று இருக்கும். அது ஏர் ஃப்ரையர் ஆனோடனே அது கீழே எல்லாம் விழுந்துடுச்சு. பரவாயில்ல, அது அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள், ஒரு ட்ராப் எண்ணெய் இல்லை, நெய் இல்லை, சர்க்கரை இல்லை. இது எவ்வளோ ஹெல்த்தி இல்லைங்களா. இப்போ பாதாம் பருப்பு இருக்குது, ஃப்ளாக்ஸி சீட்ஸ் இருக்குது, தேங்காய் இருக்குது, எல்லாமே இருக்குது இதில். அது எல்லாத்தையும் போட்டு சாப்பிட்றதுனால பாருங்கள், அந்த பருப்பெல்லாம் அப்படியே உதிரிடுச்சு. இருந்தாலும் மேலாக போட்டு வச்சுட்டு இது அப்பப்போ ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் மாதிரி. தேங்க்யூ.